மூணாவது பக்கத்துல நிறைய நேரத்துல நான் படிக்கிறேன், நாலாவது பக்கத்துல படிக்கிறேன், பொண்ணுங்க ஏமாத்திருச்சு ஏமாத்திருச்சு ஏமாத்திருச்சு. எந்த பொண்ணுமே யாரையும் ஏமாத்தலைங்க, பொண்ணுங்க ஏமாந்துருச்சு. கொஞ்ச நாள் உள்ள போனோம் தான் தெரிஞ்சது, வந்த இடம் சரியில்லை, விட்டா போதும் சாமின்னு வந்துருச்சு. அந்த பையன் உடனே என்ன சொல்றான், இந்த பொண்ணு என்ன சீட் பண்ணிடுச்சு சீட் பண்ணிடுச்சு சீட் பண்ணி. சீட் பண்ணாது என்னடா பண்ணோம், நீ உருப்படியா வேலைக்கு போக மாட்ட, உண்மையா இருக்க மாட்ட, நேர்மையா இருக்க மாட்ட, உன் அம்மா அப்பாவை மதிக்க மாட்ட, அடுத்தவங்களே மதிக்க மாட்ட, உன்னை எப்படி உன் கூட இருக்கும். நான் அதனால தான் ஒவ்வொரு தங்கச்சிகளும் சொல்லுவேன், அவசரப்படாத அவசரப்படாத, வாழ்க்கை ஒரு காத்தாடி மாதிரி, அது ரொம்ப மேல பறக்கணும், ஹைட்டா பறக்கணும், கெத்தா பறக்கணும் அப்படின்னா பார்த்து ஹேண்டில் பண்ணணும். வீட்டில் ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச உடனே, ஃபோன் கையில் கொடுத்த உடனே, ஃபோனில் என்ன ஆயிடுது, பல பேருக்கு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப். எது தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்? உனக்கு என்னடா தெரியும் என் ஃப்ரெண்டை பற்றி? வெயிட் பண்ணு, உன்னை ஏமாத்துறேன் பொண்ணு. நான் சொன்னது அன்னைக்கு உனக்கு புரியும், அண்ணன் சொன்னது உண்மைன்னு. உன்னோட உடம்பு, சதை, தோல், இதை நீ 100% ஹைடு பண்ணிருன்னு வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் காட்டவே மாட்டேன். அந்த பையன் கூட பேசுவானா? சொல்லு தங்கச்சி, சொல்லு.